இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம சருமம் பொலிவாக இருக்கணும், ஒரு வசீகர தோற்றம் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கணும்? ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள், இது எல்லாமே நமக்கு ரிசல்ட் கொடுத்தாலும் நம்ம உடலில் நான் நிறைய பதிவுகளில் சொல்கிறது என்னென்னா, நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால் உடலில் பாதிப்புகளும் நிறைய நிறைய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருப்போம். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிளென்சிங் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். ஸோ இதுதான் நேச்சுரலாக நடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சருமத்திற்கு தேவையான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. சரும பாதுகாப்பிற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் சன்லைட்டில் போயிட்டு வந்த உடனே சன்லைட்டில் அலர்ஜி ஆகுது, சிவப்பு நிறத்தில் தடிப்பு தடிப்பாக மாறுதுன்னு ரொம்ப இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் சருமம் பொலிவாகவும் ஒரு தேஜஸ் அவங்க முகத்தில் இருக்கும், ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் வர ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னலாக நம்ம என்னங்க பயன்படுத்தலாம்? ஸோ நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபேஸ் வாஷ் இதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம சருமம் பொலிவாக இருக்கணும், ஒரு வசீகர தோற்றம் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கணும்? ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள், இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள், இது எல்லாமே நமக்கு ரிசல்ட் கொடுத்தாலும் நம்ம உடலில் நான் நிறைய பதிவுகளில் சொல்கிறது என்னென்னா, நம்ம பாடியில் டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தால் உடலில் பாதிப்புகளும் நிறைய இருக்கும். அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது எப்படி? ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதன் மூலயமாக தான் சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். ஸோ நிறைய தெரப்பீஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருப்போம். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிளென்சிங் தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். ஸோ இதுதான் நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்படி நம்ம சருமத்திற்கான உகந்த காய்கறிகள், முகம் நல்லா பொலிவாக வசீகரமாக ஒரு தேஜஸ் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம சருமத்திலும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அன்றாடம் உணவில் நம்ம சேர்த்து கொள்ளக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது கேரட். ஸோ எப்போவுமே கேரட் கண்ணுக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்வீங்க. கேரட்டை பொறுத்த வரைக்கும் கண்ணுகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடலில் நரம்புகளை வலிமையாக்க கேரட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த நரம்புகளை வலிமையாக்குறது மூலயமா தான் கண் பார்வையும் நமக்கு தெளிவாக இருக்குது. விட்டமின் சி இதில் ரொம்ப ரொம்ப அதிகம், ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் இல்லையா? ஸோ நம்ம உடலில் கழிவுகளை வெளியேற்றும், முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுல கேரட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் தவறாமல் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. கேரட் ஜூஸாக நான் சாப்பிட்றேன், நல்லா அதை ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பீங்க, அந்த மாதிரி வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு அதோட பல்ப்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த ஜூஸோடு சேர்த்து சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கேரட்டில் நிறைய சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்வீட்டாக சாப்பிட்றேன்னு சொல்வீங்க, அந்த மாதிரியும் வேண்டாம். ஸோ கேரட் எடுக்க பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வேக வைத்து கொஞ்சம் பருப்பு சேர்த்து நீங்கள் பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை கேரட்டை நல்லா துருவிட்டு அதை துருவிட்டு அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பச்சடி மாதிரி எடுத்துக்கும்போது அது உடலுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் உடலில் அப்படியே நமக்கு சேர ஆரம்பிக்கும். அடுத்து ரெண்டாவது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடைமிளகாய் வகைகள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேப்சசின் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. விட்டமின் சி இதில் ரொம்ப அதிகம். ஸோ அல்சர் இருக்கிறவங்க இதை தவிர்த்துடலாம். மற்றவங்க அடிக்கடி உணவில் இந்த குடைமிளகாய் வகைகளை சேர்த்துக்கோங்க. விட்டமின் சி இதில் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சில வகையான நமக்கு சருமத்தில் ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, விட்டமின் சி குறைபாடு இருக்குன்றவங்க தாராளமாக குடைமிளகாய் பயன்படுத்தலாம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்குங்க. பொதுவாகவே இந்த குடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ நல்லது நமக்கு. ஸோ குடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சருமத்திற்கு தேவையான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது.
சரும பாதுகாப்பிற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் சன்லைட்டில் போயிட்டு வந்த உடனே சன்லைட்டில் வந்து அலர்ஜி ஆகுது, சிவப்பு நிறத்தில் தடிப்பு தடிப்பாக மாறுதுன்னு ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அடிக்கடி நம்ம உணவில் சர்க்கரை வள்ளி கிழங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லாவே ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது என்னங்க சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய். ஸோ தவறாமல் அடிக்கடி இல்லை தினந்தோறும் கூட நீங்கள் வெண்டைக்காய் 2 பச்சையாகவே நீங்கள் கடிச்சே சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகம். ஸோ வெண்டைக்காயை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் கொலாஜன் ரொம்பவே அதிகங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகம். சரும பாதுகாப்புக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிற அவங்களுக்குலாம் வெண்டைக்காய் ரொம்ப முக்கியமானது. ஸோ சருமம் நல்ல பொலிவாக இருப்பதற்கும், சருமத்தில் நமக்கு வந்து பாதிப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், சின்ன சின்னதாக பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது, கண்களை சுற்றி கருவளையம் ஏற்படுது, இந்த மாதிரி அவதிப்பட்டிங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு சரும பாதிப்பு இருக்கும். சுகர்னால சருமம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறது. சருமத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் செல்ஸ் நிறைய சேர்ந்த மாதிரி நீங்கள் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வெண்டைக்காயை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க. அதுவும் டீப் ஃப்ரை பண்ணி ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம். வெண்டைக்காய் வேக வைத்தோ இல்லை பச்சையாகவோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உடல் நலனுக்கு அவ்வளவு சக்திகள் இதில் கொடுக்குதுங்க. அதற்கு அடுத்தது நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப முக்கியமானது, நல்லது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். ஸோ சருமம் பொலிவாக இருக்கணும்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். சாத்துக்குடி, நமக்கு லெமன் ஜூஸ் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரும பாதிப்புகள் இல்லாத இருக்கிறவங்க தாராளமாக இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். சருமத்திற்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதும் சருமம் பொலிவாகவும் ஒரு தேஜஸ் உங்கள் முகத்தில் இருக்கும், ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் வர ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னலாக நம்ம என்னங்க பயன்படுத்தலாம்? ஸோ நிறைய வந்து காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்துருச்சு, ஃபேஸ் வாஷ் இதை யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் ஃபேஸ் வாஷ்க்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நலுங்கு மாவே நம்ம பயன்படுத்திக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு பொடியும் பூலாங்கிழங்கு பொடியும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து இதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஃபேஸில் வந்து ஆக்னிஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறது, அதே மாதிரி கண்களை சுற்றி அதிகமான ஒரு கருவளையம் வர்றதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து தினம்தோறும் தண்ணீர் நிறைய குடிக்கிறது, வெள்ளரிக்காய் உணவில் சேர்த்துக்கோங்க, முலாம் பழம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க, மோர். ஸோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உணவில் தயிர், மோர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சருமத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நிறைய பேர் வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ எடுக்கிறது கிடையாது, வெறும் கார்ப்ஸாகவே நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட உடலில் கழிவுகள் சேர ஆரம்பிக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் இதை எடுக்கும்போது தான் நம்ம கட் ஹெல்த்துக்கும் குட் பேக்டீரியாஸ்க்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ அப்போ நம்மளுடைய நார்மலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் இதன் மூலியமாக வெளியேறும். ஸோ சரும பாதுகாப்பிற்கு இன்னும் நிறைய சித்த மருந்துகளும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அது என்னென்னு பார்க்கலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.